තොට මට ගහගන්න ඉතින් මේක පැත්තකට වෙලා பேட்மேன் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் அதெல்லாம் ரியல் ஹீரோ. இலங்கையில் தான் திருடனை பிடிக்கிற ரியல் ஹீரோக்கள் இருக்கிறாங்க, ஹீரோயின்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக இலங்கையில் நடந்த ஒரு திருட்டு சம்பவம், ஒரு கடை ஒன்றில், வணிக நிலையம் ஒன்றில் பார்த்திங்கன்னா திருடப்பட்ட பொருட்கள் அப்படின்னு ஒரு காட்சி ஒன்று பதிவிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து இதுதான் திருடப்பட்ட பொருட்கள் வந்து இதுதான். அதாவது ஒரு மணிக்கூடு, ஒரு பாத்திரம், ஒரு சின்ன அந்த இது ஒன்று இருக்குது, பேன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஒரு கடிகாரம் இருக்குது, அதே மாதிரி அந்த ஹீட்டர் ஒன்று இருக்குது, தண்ணீர் சுட வைக்கக்கூடிய ஒரு ஹீட்டர், ஒரு சின்ன சின்ன பாத்திரங்கள். ஆனால் திருட்டுக்கு தண்டனை என்ன? முடிய வெட்டுறது தான் தண்டனை. அதுவும் அந்த கொண்டையை பிடிச்சி இழுத்து அந்த பெண்ணை வந்து மிச்சம் ரொம்ப மோசமான முறையில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண் இப்போ இந்த பெண்ணை வந்து ராகம போலீஸால் கைது செய்ததாக ஒரு தகவல் வந்து பதிவாகி இருந்துச்சு. ஆனால் அதில் வரக்கூடிய ஃபோட்டோக்கள் வந்து ஏஐ ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய கைது பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஏஐயால் க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து உண்மையான ஃபோட்டோ மாதிரி இருந்தாலும் இது வந்து ஏஐ ஃபோட்டோ. உண்மையில் கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. இந்த பெண் தான் அது உண்மையான அந்த முடிய வெட்டக்கூடிய பெண். பாதிக்கப்பட்ட பெண் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து முடிஞ்ச அளவு கெஞ்சி மண்டாடுறாங்க. ஆனால் இருந்தும் ஒரு வயதான ஒரு மூதாட்டி அப்படின்னு சொல்லலாம். இவங்கள மாதிரி ஆட்களை பிடிச்சு வீடியோ எடுத்து முடிய வெட்டி இவ்வளோ கெத்து காட்டக்கூடிய ஹீரோக்கள் இலங்கையில் இருக்கிறாங்கன்னா, இத்தனை வருட காலமாக நாட்டை கொள்ளையடித்து எங்களுடைய பணங்களையே திருடி அதில் சுகம் கண்ட பல அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள், பல திருடர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களையும் இவங்க இதை மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி தைரியத்தை காட்ட முடியுமே, கெத்து காட்ட முடியுமே. நாங்கள்லாம் எதுக்கு இந்த வெளிநாடுகளில் கிடந்து கஷ்டப்படுறோம்? நாட்டுக்கு டாலர் அனுப்புறதுக்காக. நாங்களும் எங்கள் சொந்த நாட்டில் வந்து இருக்கலாமே. இந்த திருடன்களை எல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி திருடர்களை எல்லாம் பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி கெத்து காட்டிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. யாரால் முடியாதோ, யாரால் அதை அவங்கள எதிர்த்து தட்டி கேட்க முடியாதோ அவங்கக்கிட்ட தான் அவங்களுடைய பலத்தை காட்டுறாங்க. ஏன்னா இதே இந்த போதைப் பொருள் வியாபாரிகள், பெரிய பெரிய நாட்டை கொள்ளையடித்த சூறையாடிய திருடர்கள், அரசு அதிகாரிகள்கிட்ட போய் இந்த திமிர இந்த தைரியத்தை காட்டினா அடுத்த நைட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா? அடுத்தது இப்போது இந்த சோஷியல் மீடியா பதிவால் இப்போ இவங்க அவங்கள பிடிச்சிட்டாங்க, முடிய வெட்டிட்டாங்க, வீடியோ போட்டுட்டாங்க. இதால் என்ன நடக்க போகுது? இதில் வரக்கூடிய இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? ஒரு மனிதருடைய அந்த செயல், இப்போ இவங்க வந்து உண்மைக்குமே நிறைய இடங்களில் போய் இந்த மாதிரி பெரிய அளவில் திருடி கொள்ளையடித்து சொத்து சேர்த்து பெரிய லெவலில் இருந்திருந்தாங்கன்னா ஓகே, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை அப்படின்றது நாட்டுடைய நிலைமை. இன்றைக்கி அணுற மாதிரி இன்னும் 1000 அணுற வந்தாலும் நாட்டுடைய நிலைமை இந்த மாதிரியான கேடுகட்ட மக்கள் இருக்கும் வரைக்கும் நாடு திருந்தாது, நாடு நல்லா வராது. நாடு இருக்க இன்னும் நாசமாக தான் போகும். ஏன் நாட்டுடைய நிலைமை, நாட்டுடைய வறுமை தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு மக்களை கொண்டு வந்திருக்குது. இந்த வயதான காலத்தில் இந்த பெண் வந்து இந்த மாதிரி பொருட்களை திருடுறாங்கன்னா காரணம் என்ன? அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய நிலைமை இன்றைக்கும் அதே அடிமட்டத்திலே தான் இருக்குது. இதற்கு காரணமான அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களையும் நம்ம ஏன் இன்றைக்கும் வறுமை கோட்டில் இருக்கிறோம், ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றத சுயமாக சிந்திக்க தெரியாத முட்டாள்கள் தான் அரைக்காரவாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கு நாம் இந்த பாருங்கள், வெளிநாட்டு தொழிலாளர்கள் இன்றைக்கும் வெளிநாடுகள் அடிமையாக கிடக்கிறோம். சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட சொந்த நாட்டுக்குள்ளே இன்றைக்கும் வறுமையிலையும் மிச்சமும் கஷ்டத்துலையும் அன்றைக்கு வாழ்கிறதே பெரிய பொழப்பாக போயிருச்சு அப்படின்ற நிலைமையில தான் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன, அதை எப்படி நம்ம வழிவகுக்கிறது, எப்படி நம்மளுடைய நாட்டை கட்டியெழுப்புறது அப்படின்ற சிந்தனை மக்கள்கிட்ட இல்லை.
யாராவது ஒரு சட்டிப்பானை திருடனோ இல்லை கோழி திருடனோ யாராவது ஒருத்தனை பிடிச்சிட்டா போதும், அவன்கிட்ட தான் அவங்களுடைய தைரியத்தை காட்டுறது. இந்த பெரிய பெரிய திருடனுங்கள்கிட்ட எல்லாம் தைரியம் காட்டுற அளவுக்கு உங்களுக்கு துப்பும் இல்லை, தைரியமும் இல்லை. உண்மையிலேயே மிகவும் வேதனையான அந்த காட்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் உண்டு பேசக்கூடிய வார்த்தைகள் இதே அவங்களுடைய தாயாக இருந்தா இந்த மாதிரி செய்வாங்க. அவங்களுடைய தாயாக இருந்தா இந்த மாதிரி செய்வாங்க. ஆனா எப்பா பூத்தே அப்படி செய்யாதுங்கம்மானே அப்படின்னு சொல்லியும் அடிக்கிறாங்க, முடியை பிடிச்சி அப்படியே இழுத்து கத்திரியால் வெட்டுறாங்க, அப்புறமா காலால் உதைக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது மிகவும் மனதுக்கு அந்த சங்கடம் தரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ போடவும் முடியாது இதில், ஏன்னா அது வந்து சங்கடம் தரக்கூடிய வீடியோ அப்படின்றதால அது வந்து யூடியூப் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி இதிலெல்லாம் போட முடியாது. ஆனால் உண்மைக்குமே ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ நான் இந்த வீடியோ ஆரம்பித்ததுலேருந்தே அந்த ஒரு கண்கலக்கத்தோடு தான் இந்த வீடியோ ஆரம்பித்தேன். அதால் தான் நான் டக்குன்னு சன்கிளாஸை போட்டேன். உண்மைக்குமே அந்த கண் கலங்குது, பேச முடியலை, அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா நாட்டில் எவ்வளவோ திருட்டு, எவ்வளவோ பெரிய பெரிய திருடன், எவ்வளவோ பெரிய பெரிய குற்றவாளிகள் இருக்கும்போது அவங்களுக்கிட்டேலாம் தைரியத்தை காட்ட துப்பில்லாத இந்த கேடுகட்ட புறம்போக்குகள் ஏதோ தன்னுடைய வயிற்று பிழப்புக்காகவோ அல்லது தன்னுடைய வாழ்வாதார நிலைமையின் வறுமையின் கஷ்டத்துக்காகவோ இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு சொல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி தவறுகளை பண்ண நினைக்கிறவங்களும் புரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சால் வாய் விட்டு கேட்டு பாருங்கள். ஏன்னா இந்த காலத்தில் பிச்சை கேட்டும் பிச்சை கொடுக்காத காலமாக மாறி இருக்குது இன்றைக்கி. அதனால தான் நிறைய இந்த செயின் திருட்டுலேருந்து, கொள்ளையடிக்கிறதுலேருந்து, கொலை பண்ணுறதுலேருந்து எல்லாமே சர்வசாதாரணமாக நாட்டில் உருவெடுத்திருக்குது. ஏன்னா மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை, எல்லாருமே தன்னுடைய சுயநலத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இறைவன் போதுமானவன். முடிந்த வரைக்கும் நான் தொடர்ந்தும் சொல்லக்கூடியது தான், உங்கள் குடும்பத்தில் யாராவது உண்மைக்குமே கஷ்டப்படக்கூடியவங்க, அன்றைக்கு வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்றத தேடி பாருங்கள். முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் கூட இந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்படலாம். அதனால் வெளியில் தான தர்மம் பண்ணுறத விட்டுட்டு முதல்ல குடும்பத்துக்குள்ளே தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், அவங்கள யாராவது கஷ்டப்படுறாங்களா, அவங்களுடைய வாழ்வாதார நிலைமைகள் என்ன அப்படின்றத முதல்ல கொஞ்சம் தேடி பாருங்கள். அது உண்மையிலேயே இந்த மாதிரியான நிலைமைக்கு அவங்களையும் வழிவகுக்காமல் பாதுகாக்கலாம். நன்றி.